வணக்கம் மக்களே, இன்றைக்கி மார்கழி 3ஆம் நாள். இன்றைக்கி கொஞ்சம் காலம்பறை சீக்கிரம் எந்திரிச்சாச்சு. வீட்டில் உள்ளே இருக்கிற வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்து வாசல்லாம் கூட்ட வந்தேன். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப பனி அதிகமாக இருந்தது, அதனால சீக்கிரமாகவே வெளியில் வந்துட்டோம்னா ரொம்ப பனி குளிர் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 5:10 அந்த மாதிரி தான் வந்தேன் வெளியிலேயே. வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த ரோட்டு பக்கம்லாம் எப்படி வெள்ளையாக ஒரு மாதிரி பனி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இங்கே ஒசூரில் பனி இருக்குது. இப்போ வந்து வாசல்லாம் தெளித்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த காலையில் அந்த தண்ணி காலில் பட்டாலே அவ்வளோ ஒரு ஊசி குத்துற மாதிரி அந்த மாதிரி குத்துது. உங்கள் ஊர்லலாம் பனி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா ஊர்லேயுமே பனி இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு அந்த ஊட்டி கிளைமேட்டில் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு குத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா புள்ளிக்கோலம் தான். எப்போதும் போல் ரங்கோலி போடாமல் இன்றைக்கி புள்ளிக்கோலம் போட்டு வேறு மாதிரி ஏதாவது ஒரு கோலம் போடலான்னு பார்த்தா நான் ஒரு கோலம் போட அது ஒரு கோலம் வந்துருச்சு. சரி இன்றைக்கி இந்த கோலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா நான் புள்ளியெல்லாம் கரெக்டாக தான் வச்சேன். அது கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா புள்ளி வேறு பக்கமும் கோலம் வேறு பக்கமும் போயிடுச்சு. நானாக ஒரு டிராயிங் மாதிரி அப்படியே வரைஞ்சி விட்டுட்டேன். புள்ளியை கணக்கு பண்ணாமல் அப்படியே போட்டுட்டேன். பார்த்தாலே தெரியும் உடல் புள்ளி இருக்கிறது. இப்போ கோலம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 5:30 ஆயிடுச்சு. பஜனையும் பாடிட்டு வந்துட்டாங்க. எப்படினாலும் பார்த்தாலும் இந்த வாசல் தெளித்து கோலம் போடவே எனக்கு 1/2 hour ஆயிடுது. அதனாலேயே நான் வந்து கலருக்குலாம் கொடுக்குறதே இல்லை, டைம் ஆயிடுது அப்படின்ட்டு. நாளைக்கு வந்து ஃப்ரைடே, நாளைக்கு முடிஞ்சால் கலர் கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. வெளியிலையும் சாமி விளக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இப்போ கோவிலுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. வாங்க இப்போ கோவிலுக்கு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா கோவில் கிளம்பிட்டேன். ரோட்டில் ஒரு ஆள் இல்லை. இந்த டைமுக்கெலாம் மித்த நாள்லாம் நம்ம வழியில் வர்றதே கிடையாது. மார்கழி மாதத்தில் தான் இந்த பனி குளிர் எல்லாத்தையும் பார்க்குறதா இருக்குது. மித்த நாளில் நம்ம நல்லா அடிச்சு புரண்டு தூங்கிட்டு கிடப்போம். இப்போ கோவிலுக்கு வந்தாச்சு. எப்பயும் போல் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக்கலாம். இதுவும் ஒரு விதமாக நல்லாயிருக்கு. காலையில் எழுந்திரிச்சு கோவிலுக்கு வர்றது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் இருக்குது. இதுவே அப்படியே பழகிக்கணும்னு நினச்சிருக்கிறேன். இப்போ பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு தீபாரணம் ஆச்சு. அதையுமே பார்த்துட்டு உங்களுக்கும் நான் காமிச்சிருக்கேன். நீங்களும் பாருங்கள். கோவிலுக்கு போக முடியாதவங்க இந்த வீடியோவில் சாமி தரிசனம் பண்ணிக்கோங்க. இப்போ சாமி தரிசனம் பண்ணியாச்சு. சாமியோட பிரசாதம், திருநீர், குங்குமம் எல்லாமே இட்டுக்கலாம். இன்றைக்கி பூ பிரசாதம் வாங்கியாச்சு. இப்போ சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி பிரசாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல், சுண்டல். இனி நாளைக்கு வீடியோவில்